ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். பெருமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் நிலைக்க அவர் சங்கமாகுவோம். பெருமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் நிலைக்க அவர் சங்கமாகுவோம். அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம். அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம். என்னாடிலே ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய இணையினுடைய அன்பு பிள்ளைகளே, கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த புதிய மாதத்தையும் இந்த புதிய நாளையும் இந்த புதிய வாழ்வையும் நமக்கு பரிசாக கொடையாக அந்த கடவுள் கொடுத்திருக்கின்றார். இது நாள் வரை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புகள், வழி நடத்துதல்கள் என எல்லாவற்றையும் நினைத்து பார்த்த அந்த நல்ல கடவுளுக்கு இத்திருப்பலியின் வழியாக நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் தொடங்குவோம். நன்றியோடும் நம்பிக்கையோடும் நம்முடைய உள்ளத்து இல்லத்து விருப்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து தொடரும் இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு வாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்காகவும் திருமகன் சிலுவையை சுமந்து உம்முடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்ள செய்தீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம் அடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடையை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறினேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிர் எதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் எழும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. திருப்பாடல் 69 பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது
பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானே. என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானே. கடவுளே உமது பேரன்பின் பேருக்கே எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பின் பேருக்கே எனக்கு பதில் மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன். யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன். யாரையும் காணவில்லை. கடவுளே உமது பேரன்பின் பேருக்கே எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பின் பேருக்கே எனக்கு பதில் மொழி தாரும். ஆயத்தன் அன்பை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் அன்பை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசரே போற்று பெறுக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆயத்தன் அன்பை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு.
அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய மறையுரையினுடைய ஒரு மைய சிந்தனையாக பற்று, யார் மீது பற்று வைத்திருக்கிறோம் என்ற சிந்தனையில் சிந்திக்க உங்களை அழைப்பு விடுக்கின்றேன். இந்த வருடம் தவக்காலத்தை பிப்ரவரி 18ஆம் தேதி 2026 தொடங்கினோம். ஏறக்குறைய இன்று இந்த தவக்கால பயணத்திலே, ஆன்மீக பயணத்திலே 43வது நாள். புனித வாரத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற 3 நாட்கள், புனித வியாழன், புனித வெள்ளி, புனித சனி, நம்முடைய ஆன்மீக வாழ்வில் மிக முக்கியமான ஒரு நாள். சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே, குழு குழுவாக அல்ல, தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்ப்போம். கடவுளோடும் சக மனிதனோடும், ஏன் என்னோடும், கடவுளோடும் சக மனிதனோடும் என்னோடும் ஒன்றிணைக்க, ஒன்றிணைய, உறவு பாராட்ட, உறவை புதுப்பித்து கொள்ள எத்தனையோ விதமான தவ முயற்சிகளை, பக்தி முயற்சிகளை நாம் எடுத்திருக்கின்றோம். இந்த நாட்களில் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருப்பலி, சிலுவை பாதை, ஜபமாலை, நடைப்பயணம், திருப்பயணம், தவ உடைகள், உண்ணா நோன்பு, ஒருத்தல் முயற்சிகள், தவம், தானம், ஜப முயற்சிகள், எத்தனையோ விதமான மறையுரை சிந்தனைகள், சிறப்பு தியானங்கள் என இந்த 43 நாட்களும் இந்த ஆன்மீக பயணத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்தும், இந்த ஆன்மீக காரியங்கள் அனைத்தும் நம்மிடத்திலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றதா அல்லது ஏமாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். நம்மிடத்திலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா அல்லது ஏமாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா என்று தனிப்பட்ட விதத்திலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்ன மாற்றம் அல்லது எதில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும்? நம்முடைய சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றதா? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றதா? அல்லது பாவ வாழ்விலிருந்து புண்ணிய வாழ்விற்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றதா என்று தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்ம ஊரில் எல்லாம் திருவிழா கொண்டாடுவோம். அந்த திருவிழா சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, திருவிழாவுக்கு முன்னாடி கொடியேற்றம், தேரெல்லாம் எடுப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த தேர் கொட்டகையை திறந்து தேர், அந்த கொடிமரம் எல்லாவற்றையும் எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா ஒட்டரை அடித்து தண்ணி ஊற்றி கழுவி எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி திருவிழாவெல்லாம் கொண்டாடுவோம். திருவிழா கொடியேற்றி தேரெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கொடியெல்லாம் இறக்கிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்னா, மறுபடியும் அந்த கொடிமரத்தை எல்லாம் இறக்கி நல்லா பார்ட்டாக பிரித்து தேரெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் அந்த தேர் கொட்டகையிலே உள்ளே வச்சு என்ன பண்ணுவோம், ஷட்டரை நல்லா போட்டு மூடி அடைச்சிருவோம். அதுக்கப்புறம் அதை எப்போ எடுப்போம், அந்த கொடிமரத்தையும் அந்த தேரையும் எப்போ எடுப்போம்? அடுத்த வருஷம் திருவிழா வருது பார்த்தீங்களா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஷட்டரை திறக்குவோம். கர்ன்னு சத்தம் வரும். இருந்தாலும் ஆயிலெலாம் போட்டு அந்த ஷட்டரை மேலே தூக்கி மறுபடியும் அந்த கொடிமரத்தையும் தேரையும் வெளியில் எடுத்து சுத்தம் பண்ணி திருவிழா கொண்டாடுவோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நீண்ட நெடிய ஏறக்குறைய 1.5 மாதம் இந்த தவக்கால பயணத்தில் நிறைய ஆன்மீக முயற்சிகள் எல்லாம் நாம் செய்திருக்கின்றோம். ஈஸ்டர் இன்னும் 4 நாள் இருக்குது. அது முடித்த பிறகு என்னுடைய தவ முயற்சிகள், நான் இந்த தவ முயற்சியின் வழியாக கற்றுக்கொண்ட புண்ணியங்கள், இந்த தவ முயற்சியின் வழியாக கடவுளோடும் சக மனிதனோடும் நெருங்கி வந்த அந்த உறவுகளை எல்லாம் ஈஸ்டர் முடிஞ்சோன்னு குட் பை டாட்டா அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டு, அடுத்த வருஷம் தவக்காலம் வரட்டும், அந்த 40 நாள் நான் நல்லவனாக இருந்துடுறேன், அந்த 40 நாள் நான் கடவுள்கிட்ட நெருங்கி வர்றேன், அந்த 40 நாள் சக மனிதனோடு சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு மூடி வச்சிடாம எல்லா நாளும் இந்த தவக்காலத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை எல்லாம் தொடர்ந்து நாம் வாழ்வாக்க
நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய இந்த நாட்களில், இந்த முத்தாய்ப்பான நாட்களில் இன்றைய நற்செய்தி வாசகம் யார் மீது நாம் பற்று வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றது. இன்று புனித வாரத்தினுடைய புதன்கிழமை. இன்றுதான் இயேசு பெத்தானியாவில் தங்கி தன்னுடைய பாடுகளுக்காக அவர் தயார் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரம். அதோடு கூட யூதாசு இன்று இயேசுவை எப்படி காட்டி கொடுக்கலாம் என்று சொல்லி அவன் திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்ற நாளும் இதுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, யூதாசிடம் இருந்தது பணவெறி. யூதாசிடம் இருந்தது பணவெறி. பணம் தன்னிலே நல்லதுதான், பணம் தன்னிலே நல்லதுதான், அது வாழ்விற்கு அடிப்படை தேவை. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பணத்தை எப்படி நாம் திரட்டுகின்றோம், அதுபோல அந்த திரட்டிய பணத்தை வைத்து நாம் என்ன செய்கின்றோம் என்பதில்தான் அடங்கி இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, யூதாசிடம் இருந்தது பணப்பற்று. அந்த பணப்பற்று அந்த குரு பற்றையே அழித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த பணப்பற்று இயேசுவாகிய அந்த குரு பற்றையே அழித்து விட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, பணத்தின் மீது ஆசை வந்துவிட்டால், பணத்தின் மீது ஆசை வந்துவிட்டால் அது நீதி, உண்மை முதலியவற்றை மட்டுமல்ல, கடவுளையும் காட்டி கொடுத்துவிடும். பணத்தின் மீது ஆசை வந்தால் நீதி, உண்மை மட்டுமல்ல, கடவுளையே காட்டி கொடுத்துவிடும் அந்த பண்பு. அதனால்தான் யார் மீது நாம் பற்று வைத்திருக்கின்றோம், நாம் இந்த தவகாலத்தில் மேற்கொண்ட பக்தி முயற்சிகள் எல்லாம் அந்த ஆண்டவர் மீது பற்று வைக்க, ஆண்டவர் சொன்ன போதனைகளை கடைபிடிக்க தான் இத்தனை தவ முயற்சிகள் எல்லாம். 1 பேதுரு 1:19 இவ்வாறாக வாசிக்கின்றோம், செம்மறியாம் கிறிஸ்துவினுடைய இரத்தம் விலைமதிக்கப்படாதது. அதே போல விடுதலை பயணம் 21:32, சக்கரியா புத்தகம் 11:12 நாம் வாசிக்கின்றோம், யூதாசு 30 வெள்ளிக்காசுக்காக கடவுளுக்காக பேரம் பேசினான். அந்த 30 வெள்ளிக்காசு என்பது ஒரு சாதாரண அடிமையினுடைய விலை, ஒரு சாதாரண அடிமையினுடைய விலைதான் அந்த 30 வெள்ளிக்காசு. அந்த ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை சாதாரண ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக அவன் காட்டி கொடுக்க துணிந்து விட்டான். அவர் அடிமைதான், அவர் கடவுளாய் இருந்தும் நமக்காக மனித வடிவை ஏற்றார். இப்பொழுது நம்முடைய பாவத்திற்காக அடிமையாக தன்னையே அவர் கையளிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16:13 இவ்வாறாக வாசிக்கின்றோம். லூக்கா 16:13, எந்த வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. எந்த வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணி செய்ய முடியாது என்று தெள்ள தெளிவாக கடவுள் சொல்கிறார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணி செய்ய முடியாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பார்த்தோம் அப்படின்னா அவசரமாக வந்துட்டு நன்மை வாங்கி முடிச்சுட்டு சீக்கிரம் போயிடுவாங்க. ஏன்னா நான் பூசையும் பார்த்துட்டேன், அன்னைக்கு வேலையும் கட் ஆகலை. அப்படி என்ற ஒரு மனநிலை. செல்வத்திற்கும் கடவுளுக்கும் ஒரு காலம் பணி செய்ய முடியவே முடியாது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சிலை வழிபாடு என்றெல்லாம் சொல்கிறார்கள். சிலை வழிபாடு என்றால் என்ன தெரியுமா? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முதன்மையான இடத்தில், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முதன்மையான இடத்தில் என்னுடைய செல்வத்தையும், என்னுடைய சொத்தையும், என்னுடைய பகட்டையும், என்னுடைய சுயநலத்தையும், என்னுடைய பெருமையையும், என்னுடைய எல்லாவற்றையும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் அதை கொண்டாண்டு முதலிடத்தில் வைக்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் சிலை வழிபாடு. நாம் யார் மீது பற்று வைத்திருக்கின்றோம் என்று தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒருவர் மீது மட்டுமே பற்று வைக்க இந்த யூதாசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நாம் நற்செய்தி வாசகங்கள் படிக்கின்ற பொழுதும், புனித வாரங்களில் இந்த நற்செய்தி வாசகங்களை படிக்கின்ற பொழுதும் நம்மை அறியாமல் ஏதோ ஒரு கோபம் யூதாசின் மேல் வரும். சாதாரண 30 வெள்ளிக்காசுக்காக அந்த மாசற்ற செம்மறியை காட்டி கொடுத்து விட்டானே என்று சொல்லி யூதாசின் மேல் கோபம் வரும். நாம் எந்த நிலைமையில் இருக்கின்றோம்? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் யாருக்கு கொடுக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் தான் சொல்வேன், இந்த தவ முயற்சிகள் எல்லாம் இவைகளையெல்லாம் கழித்து ஒதுக்கிவிட்டு கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அழைக்கப்படுகின்றது. தனிப்பட்ட விதத்தில் சிந்தித்து பார்ப்போம். நாம் கொண்டிருக்கின்ற அதிகாரம், நான் தான் என்ற ஒரு குணம், புகழ்ச்சி, தற்பெருமை, என்னால் தான், நான் என்ற ஒரு இந்த குணங்கள் எல்லாம் நினைத்து பார்ப்போம். இவை கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தூர தள்ளி போட்டு விடுகின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து அந்த கடவுளுக்கு கருவிலே நம்மை பெயர் சொல்லி
அழைத்த கடவுளுக்கு, அழைத்ததோடு மட்டுமல்லாமல் அன்றும் இன்றும் என்றென்றும் எல்லா நாளும் நம்மோடு உடனிருந்து பயணம் செய்கின்ற அந்த கடவுளுக்கு நாம் போகும்போதும் வரும்போதும் முன்புறமும் பின்புறமும் வலப்புறமும் இடப்புறமும் என்றும் விலகாமல் நம்மோடு பயணம் செய்து கொண்டு நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த கடவுளுக்கு நாம் முதன்மையான இடத்தை கொடுப்போம். அவர் மீது பற்று வைப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்குமே காணிக்கையை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா,
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருவனமும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு அளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், எங்களுடைய குடும்பங்களில் மரணமடைந்தவர்களையும், யாரும் நினையாதவர்களையும், உத்தரிக்கின்ற நிலையில் இருப்பவர்களையும், இன்று இறந்தவர்களையும், இறக்க இருக்கின்ற அத்துணை ஆன்மாக்களையும் ஆண்டவரே உம்முடைய பேரிரக்கத்தினால் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் சிறப்பாக இந்த பேராலயத்தில் கூடி ஜெபிக்கின்றவர்கள், எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டவர்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள், பல்வேறு விதமான தேவைகளில் இருப்பவர்கள், துன்பங்களில் உள்ளல்வோர் என் அனைவரையும் நம்பிக்கையோடு இந்த திருப்பலிப்பீடத்திலே சுற்றி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அருமையான இந்த அருளின் காலத்தை, தவக்காலத்தை கொடுத்து பல்வேறு விதமான தவ முயற்சிகள் வழியாக, ஆன்மீக முயற்சிகள் வழியாக எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய திருக்கரத்தினால் என்றும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் வழிநடத்தியறலும் மன்றாடுகின்றோம். என் அருள் உனக்கு போதும் என்று சொன்னவரே, நாங்கள் என்றும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் விலகாமல் உம்மை மட்டுமே பற்றி கொண்டிருக்க, அது துன்பமான வேலையாக இருந்தாலும் சரி, நன்மையான நேரமாக இருந்தாலும், என்றும் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மட்டுமே பற்றி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்த உதவி செய்தரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஆண்டவர் மீது பற்று வைக்க ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இயேசுவே, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மனித பலகீனத்தால் நாங்கள் தவறிய தருணங்களை எல்லாம் கண்கொண்டு பாராமல் எங்களுடைய எளிய ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவான வாழ்வையும் அளித்து காத்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் மீது கொண்ட அன்பினால் பற்றினால் தன் உயிரையும் கொடுத்து தன்னுடைய விலைமதிப்பில்லாத இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டார். நாமும் இவர் மீது பற்று வைப்போம், அன்பு செய்வோம், அவர் வழி நடப்போம். இந்த தெய்வத்தின் திருவிருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நிறைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், இளையான என் அன்பிலே உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம், பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம். நினைவாக செய்யுங்கள்,
நிறைவாக வாழுங்கள் நிலையான எண்ணங்களே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. ஐந்து அப்பம் இரண்டு மீனை அதிசயமாய் பழுகை செய்து பைந்தளித்து பசி தீர்த்தாரே. வாழ்வதரும் உணவு என்றார், வற்றாத ஊற்று என்றார், வான் சேர்க்கும் அப்பம் என்றாரே. ஐந்து அப்பம் இரண்டு மீனை அதிசயமாய் பழுகை செய்து பைந்தளித்து பசி தீர்த்தாரே. வாழ்வதரும் உணவு என்றார், வற்றாத ஊற்று என்றார், வான் சேர்க்கும் அப்பம் என்றாரே. ஓருடனாய் மாற திருக்கிண்ணம் நாம் பகிர்வோம், ஓர் குளமாய் வாழ வேற்றுமைகள் களைவோம். மனிதம் வளர அன்பில் வாழுவோம், மனிதம் வளர அன்பில் வாழுவோம். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான எண்ணங்களே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தி அருளும். இவ்வாறு வணக்கத்திற்குரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் திருமகனுடைய இம்மை சாவாள் எங்களுக்கு நீர் முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் அன்னை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம். எனவே நமக்காக மட்டுமல்லாமல் நம்மிடத்தில் ஜெபிக்க கேட்டவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆண்டவரோடும் அன்னை ஆரோக்கிய தாயோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.
புதுமைகள் புரிந்திடும் ஆரோக்கிய மாதாவே, புண்ணிய பூமியின் பாதுகாவலியே, புதுமைகள் புரிந்திடும் ஆரோக்கிய மாதாவே, புண்ணிய பூமியின் பாதுகாவலியே, உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம்.